இப்போ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 2026 நிறைய கிரக பயிற்சிகளும் சில அதிச்சார பயிற்சிகள் இதெல்லாம் அடங்கினது தான். இதில் 12 ராசியில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு கிரகம் கொடுத்துடாதா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கனவாக ஒரு ஆசையாக இருக்கும். அதுலேயும் குரு நிச்சயம் சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகமும் இந்த 2026 கடைசியில் பயிற்சி ஆகும் பொழுது அது அந்த மாற்றத்தில் ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும். இது 2026 கடைசியில் தான் வருது அப்படின்னாலும் ஓரிரு மாதங்களுக்கு முன்பில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி கொடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இது 2027 முழுமைக்கும் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொருந்த போகுது. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்காது பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர் தான் நடக்குது. ஆனால் குருவினால் ஒரு சில நல்ல பலன்களும் சனியினால் ஒரு சில பலன்களும் கூடவே இந்த ராகு கேதுவும் சேர்ந்து ஒரு சில பலன்களும் தரதுனால உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் திட்டமிடலாம், எதுலெல்லாம் நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம், எந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை லைஃப் லாங்குக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன். குறிப்பாக இலவச பொது பலன்கள் முழுமையாக கேட்கணும். இலவச எண்கணித பொது பலன்கள் பற்றியும் நான் உங்களுக்கு கூறுவதாக இருக்கிறேன். இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் எனக்கு தேவைப்படும், பெயர் ஆங்கில எழுத்துக்களில் தேவைப்படும். அதை பற்றியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் மறுபடியும் சொல்கிறேன், விளக்கமாக பார்ப்போம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது 2ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் இருக்க போகிறாங்க. இதில் இந்த 2ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகுங்கிறது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் செயல்பட போகுது. ஏன்னா தனுசுக்கு சிறிது நாட்களாக உங்களுக்கு இந்த சனியினுடைய நகர்வு அப்படிங்கிறது சாதகமாக இல்லாமல் இருந்துச்சு. அதே போல் இந்த குருவினுடைய நகர்வுமே பெருமளவுக்கு கை கொடுக்காம இருந்துச்சு. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள், இந்த குருவுடைய அதிசார நகர்வினால் 9ஆம் வீட்டில் நின்று உங்களுடைய ராசியின் மீதே, அதாவது தன்னுடைய வீட்டை குருவே பார்க்கிறார். தனுசுக்கு அதிபதி குரு, தன்னுடைய வீட்டை குருவே பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இந்த ராகு கேது பயிற்சியை நடக்கிறதுனால பெருமளவுக்கு உங்களுக்கு தடைகள் விலகும், நன்மைகளே அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டின் மீதும் அவருடைய பார்வை விழுவது, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டின் மீதும் அவருடைய பார்வை விழுவதனால் எதை பற்றியும் பெருசாக ஒரியே பண்ண தேவையில்லை, ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த 2ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு எப்போதுமே என்ன பண்ணுவார், நிறைய வருமானங்களை தருவார். ஏன்னா காசு பணத்துக்கு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, காசு பணம் அப்படின்னாலே சுக்கிரன் தான் கொட்டி கொடுப்பாரு, சுக்கிரன் தான் பெரிய அளவுக்கு நன்மைகளை தருவார், குபேர யோகத்தை தருவார்னு. அப்படி கிடையாது. ராகு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு காசு பணத்தை வேற கிரகங்கள் தர முடியாத அளவுக்கு, அதாவது வேர்ல்டு பணக்காரன் லிஸ்ட்லலாம் நேம் ஆட் பண்ணி விட்டுரும், அந்த அளவுக்கு பணத்தை தரும். ஆனால் ஒரு அளவோடு ஆடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய மாற்று வழிகளில், சம்டைம்ஸ் நம்ம சட்டத்திற்கு புறமான வழிகளில் நிறைய வருமானங்களை கொடுத்து விடும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கவனமாக நீங்கள் கையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் ஆதாயம் வரும் தான். நம்ம ரொம்ப போகும்போது கண்டிப்பாக அது ஓவர் டூயிங்காக ஓவர் டோஸ் ஆகும்போது அமிர்தமே ஆனாலும் அது நஞ்சாக மாறுவது போல் ஒரு சில நேரங்களில் அது மட்டும் உங்களுக்கு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். மற்றபடி பணம் காசு அப்படிங்கிறத பெருமளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ராகு கேதுவினால் நன்மைகள் பெருக போகிறது. ஸோ இந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மேற்கொண்டும் இரட்டிப்பாக்கி தரக்கூடிய ஒரு இடமாக குருவுடைய நகர்வு இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். அதற்கெல்லாம் இந்த ராஜநாகமாக, அதாவது இந்த சர்ப்பகரங்களுக்கெல்லாம் ராஜநாகமாக செயல்படக்கூடிய சனியினுடைய நகர்வுமே உங்களுக்கு சாதகமாக மாறும். எப்போதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நிகழ்ந்து ஒரு 6 மாதங்களில் ஜூன் 2027 பஞ்சமஸ்தானத்திற்கு போவார். அப்படி அந்த 5ஆம் வீட்டிற்கு போகும்போது அதுவரை அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள்.
ஸோ ஒரு பக்கம் ராகுவினாலும் நன்மை, இன்னொரு பக்கம் வந்து சனியினாலும் நன்மை. கூடுதலாக ஜனவரி 2027லேருந்து அந்த சனி இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம நிலையுமே குரு வந்து பார்வை செய்து தன்னுடைய சுப பார்வையால் உங்களுக்கான கெடுதல்களை விலக்குவார், நன்மைகளை அதிகப்படுத்துவார். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த 2026 நிகழக்கூடிய ராகு கேது உங்களுக்கு பெருமளவுக்கு கெடுதல்கள் இல்லாமல் நன்மைகளையே செய்ய போகிறார்கள்ங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியது மிக கவனமாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அதிகமாக பேராசைப்படும் பொழுது மட்டுமே உங்களுக்கு சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இதில் குறிப்பாக வந்து வருஷம் முழுக்க மட்டும் இல்லை சார், எனக்கு வாழ்நாள் முழுமைக்குமே நல்லது நடந்துடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை வைத்து ஒரு சில விஷயங்களை நம்ம சரி செய்யும்போது உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். முதல்ல நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பொது பலன்கள் மாத்திரமே. மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், தற்போது உங்களுக்கு பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன உங்கள் பெயரை நீங்கள் ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, அது நல்லது பண்ணுமா தீமையை பண்ணுமா, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணி அனுப்புவேன். அதை நீங்கள் கேட்டுட்டு அது சரியாக இருக்கிற பட்சத்தில், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்னிடம் அந்த பெயர் திருத்த ஆலோசனை தேவைப்படுமா படாதாங்கிறத நான் அந்த பொது பலன்கள்லேயே சொல்லிடுவேன். அப்படி தேவைப்படுது அப்படின்னு நான் சொன்னதற்கு பிறகு நான் அதுவரை கூறிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்தால் மாத்திரம் நீங்கள் என்னுடைய கட்டண சேவைகள், அதுக்கான கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 தகவலையும் எனக்கு கீழே தர்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆங்கில எழுத்துக்களில் அனுப்புங்க. இதில் யாராச்சும் நிறுவனம் ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நிறுவன பெயரையுமே அனுப்பலாம். குழந்தைக்குரிய பெயர் நீங்கள் இப்போ தான் வச்சுருக்கீங்கன்னா குழந்தைக்கான பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையும் நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். 3 நாட்கள் கழித்து ஒருவேளை உங்களுக்கு பதில் வரலன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் வந்து சேரும்.